ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய தரிசன அப்டேட்கள் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் இலவச SSD டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் நேற்று ஜூலை 24ஆம் தேதி மதியம் 2:30 மணி தொடங்கி இன்று ஜூலை 25ஆம் தேதிக்குரிய இலவச SSD டோக்கன்ஸ் மொத்தம் 16,500 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் நேற்று ஜூலை 24ஆம் தேதி மதியம் 2:30 மணி தொடங்கி இன்று ஜூலை 25ஆம் தேதிக்கான இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் 3000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த டோக்கன்ஸினுடைய ஸ்டேட்டஸ் நேற்று பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் டோக்கன்ஸ் இரவு வரைக்குமே கிடைச்சிருக்கு. கடந்த 2 வாரமாகவே இந்த டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலிருந்து மேக்சிமம் 4 மணி நேரம் மட்டும்தான் இந்த இலவச தரிசன டோக்கன்கள் கிடைச்சிட்டு இருந்துச்சு. 4 மணி நேரத்திற்குள்ளேயே இந்த தரிசன டோக்கன்கள் எல்லாமே காலியாகி கொண்டிருந்த நிலையில் நேற்று SSD டோக்கன்ஸ் இரவு 11:15 மணி வரைக்கும் கிடைச்சிருக்கு. திவ்ய தரிசன டோக்கன் ஸ்டேட்டஸ் நேற்று இரவு 11:15 மணிக்கு செக் பண்ணி பார்த்த சமயத்திலையும் சுமார் 1800 டோக்கன்கள் மீதம் இருந்தது. அதனால நேற்று இரவு நேரங்கள்லையும் ஒரு 8 மணிக்கு பிறகும் டோக்கன் வாங்க வந்த பக்தர்களுக்கு டோக்கன் கிடைத்ததனால பக்தர்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இதே நிலை வரக்கூடிய நாட்கள்லையும் நீடிக்குமா என்பது நம்ம இன்னைக்கு தரிசன டோக்கன்கள் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் 2 டோக்கன்களுமே TTD பக்தர்களுக்கு இலவசமாக தான் கொடுக்குறாங்க. இந்த டோக்கன்கள் ஆதார் கார்டினுடைய அடிப்படையில் கொடுக்குறாங்க. ஆதார் கார்டு ஒரிஜினல் காப்பியாகவோ அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பியாகவோ இருக்கணும். இந்த டோக்கன்கள் தேவைப்படக்கூடிய ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய ஆதார் கார்டோடு கியூவில் நின்று தான் இந்த டோக்கன்கள் வாங்கணும். மற்றவர்களுக்காக நாம் கியூவில் நின்று இந்த டோக்கன்கள் வாங்கித்தர முடியாது. இந்த இலவச தரிசன டோக்கன்கள் கொடுக்கப்படக்கூடிய இடங்களில் பொதுவாக ஒரு கியூ மட்டும்தான் இருக்கும். கைக்குழந்தைகள் வைத்திருப்பவர்களுக்கோ சீனியர் சிட்டிசன்ஸுக்கு என்றோ தனி கியூ இருக்காது. 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த தரிசன டோக்கன்கள் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் கியூவில் ஜாயின் பண்ணி டோக்கன்கள் வாங்குறீங்கன்னா அடுத்த நாளுக்குரிய தரிசன டோக்கன் தான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர்த்து அதே நாளுக்குரிய தரிசன டோக்கன்கள் கிடைக்காது. அதே போல் நீங்கள் தரிசனத்திற்கும் உங்களுக்கு எந்த நாளுக்குரிய டோக்கன் கொடுத்துருக்காங்களோ அந்த நாள் போய் தான் நீங்கள் தரிசன கியூவில் ஜாயின் பண்ணணும். திவ்ய தரிசன டோக்கனாக இருந்தாலும் SSD டோக்கனாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த நாளுக்குரிய தரிசன டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாளில் போய் தான் நீங்கள் கியூவில் ஜாயின் பண்ணணும். உங்களுக்கு எந்த டைம் ஸ்லாட் கிடைச்சிருக்கோ அந்த டைம் ஸ்லாட்டுக்கு 2 மணி நேரத்திற்கு முன்னதாக போய் நீங்கள் கியூவில் ஜாயின் பண்ணலாம். லேட்டாக ஜாயின் பண்ணலாமான்னா உங்களுக்கு எந்த நாளுக்குரிய தரிசன டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் இரவு 10 மணிக்குள்ளே கண்டிப்பாக கியூவில் ஜாயின் பண்ணி நீங்கள் தரிசனத்திற்காக போயிடணும். SSD டோக்கன் வாங்கக்கூடியவர்கள் திருமலைக்கு பஸ் மூலமாகவோ பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் அல்லது ஓன் வெஹிக்கிள்ஸ் மூலமாகவோ ஸ்ரீவாரிமெட்டு அலிப்பிரி நடைபாதை வழியாகவோ நீங்கள் நடந்து போகலாம். SSD டோக்கன்ஸை எங்கேயுமே ஸ்கேன் அல்லது சீல் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடியவங்க ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் திருமலைக்கு போகணும். ஸ்ரீவாரிமெட்டுனுடைய 1250வது படியில் மறக்காமல் உங்களுடைய திவ்ய தரிசன டோக்கனை ஸ்கேன் செய்தால் மட்டுமே அந்த டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடியாகும். உங்களுக்கு எந்த நாளுக்குரிய திவ்ய தரிசன டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் தான் நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போய் உங்களுடைய திவ்ய தரிசன டோக்கனை ஸ்கேன் செய்யணும். ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டும்தான் இந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸும் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் கொடுப்பது கிடையாது. அதற்கு பதிலாக கீழ் திருப்பதியில் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் இந்த இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. அலிப்பிரி வழியாக நடந்து செல்ல பக்தர்களுக்கு என்றோ அலிப்பிரி நடைபாதையிலேயோ எங்கேயுமே எந்தவித இலவச தரிசன டோக்கன்கள் கொடுப்பது கிடையாது. அலிப்பிரி வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு டோக்கன்கள் தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய SSD டோக்கன்ஸ் வாங்கிட்டு நீங்க அலிப்பிரி வழியாக நடந்து போகலாம். அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போறதுக்கு திவ்ய தரிசன டோக்கன்ஸ், SSD டோக்கன்ஸ் அல்லது தரிசன டிக்கெட்டுகள் இருக்க வேண்டும் என்பது எந்தவித அவசியமும் கிடையாது. எந்தவித டோக்கன் அல்லது டிக்கெட் இல்லாமல் இந்த 2 நடைவழி பாதை வழியாக நீங்க நடந்து போய் திருமலையில் போன பிறகு டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூவில் ஜாயின் பண்ணி கூட நீங்க பெருமாளை தரிசனம் செஞ்சுக்கலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூ திருமலையில் 24 மணி நேரமும் ஓப்பனாக தான் இருக்கும். நீங்க எப்போ திருமலைக்கு போறீங்களோ இமீடியட்டா அந்த கியூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் கூட்டம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களில்
டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தினுடைய எல்லா கியூகளும் கம்ப்ளீட்டாக ஃபுல் ஆகிடுச்சுன்னா ஸ்பீக்கர்ஸில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் பக்தர்கள் இனி கியூவில் ஜாயின் பண்ண வேண்டாம், மறுநாள் எந்த நேரத்திலிருந்து கியூவில் ஜாயின் பண்ணணும் என்ற இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. நீங்கள் அதை கேட்டுட்டு அந்த நேரத்தில் போய் நீங்கள் கியூவில் ஜாயின் செஞ்சுக்கலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் SSD டோக்கன் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன் மூலமாக தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு எந்தவித ட்ரெஸ் கோடும் கிடையாது. நீங்கள் எங்கேயும் ரூம் எடுக்கலை, லாக்கர்ஸும் எடுக்கலைன்னாலுமே நீங்கள் எந்த தரிசன கியூவில் போனாலும் அந்த தரிசன கியூவில் கொஞ்சம் தூரம் போன பிறகு லக்கேஜ் மற்றும் மொபைல் டெபாசிட் பண்ணக்கூடிய இடம் வரும். அங்கே நீங்கள் உங்களுடைய பொருட்களை டெபாசிட் பண்ணிவிட்டு தரிசனம் முடித்த பிறகு வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு எதிர ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பின்னாடி PSC4 பில்டிங் இருக்கும். அங்கே போய் நீங்கள் உங்களுடைய பொருட்களை வாங்கிக்கலாம். SSD டோக்கன் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன் இருக்கக்கூடியவங்க தரிசனம் முடித்த பிறகு லட்டு கவுண்டருக்கு போய் உங்களுடைய தரிசன டோக்கனை கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் பக்தர்கள் நீங்கள் கியூவில் கொஞ்சம் தூரம் போன பின்னாடி உங்களுக்கு ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. தரிசனம் முடித்த பிறகு அந்த ஸ்லிப்பை கொண்டு போய் லட்டு கவுண்டரில் கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் ஒரு சிறிய சைஸ்டு லட்டுவுக்கு 50 ரூபாயும் பெரிய சைஸ்டு லட்டுவுக்கு 200 ரூபாயும் கொடுத்து வாங்கிக்கலாம். எத்தனை எக்ஸ்ட்ரா லட்டு கொடுப்பாங்கன்னு கேட்குறீங்க. அன்றைய நாளினுடைய கூட்டத்தை பொறுத்து 2 முதல் 10 லட்டு கொடுப்பாங்க. நாங்கள் கூட்டம் அதிகமாக இருந்தனால தரிசனமே பண்ணலை, நாங்கள் டோக்கனும் வாங்கலை, டிக்கெட்டும் வாங்கலை, எங்களுக்கு லட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கானா? எந்தவித டோக்கன் மற்றும் டிக்கெட் இல்லாதவர்களுக்கு அவங்களுடைய ஆதார் கார்டை வைத்து லட்டு கவுண்டரில் லட்டு கொடுக்குறாங்க. ஒரு ஆதார் கார்டுக்கு 2 50 ரூபாய் லட்டு கொடுப்பாங்க. ஸோ டோட்டலாக நீங்கள் 100 ரூபாய் பே பண்ணிவிட்டு அந்த லட்டுகள் வாங்கிக்கலாம். லட்டு கவுண்டர் பில்டிங்லேயே இந்த ஆதார் கார்டு வைத்திருக்கிறவர்களுக்கு என்று தனி கவுண்டர் இருக்குது. அந்த கவுண்டரில் போய் தான் நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டை காட்டி இந்த லட்டுக்கள் வாங்க முடியும். ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி இருக்கலாம். உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிவிட்டு ஆதார் கார்டை இம்மிடியட்டாக உங்ககிட்டயே ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. லட்டு கவுண்டர் பில்டிங்லேயே எக்ஸ்ட்ரா லட்டு வாங்குவதற்கும் ஆதார் கார்டை வைத்து லட்டு வாங்குவதற்கும் மிஷின்ஸ் வச்சுருக்காங்க. லட்டு கவுண்டரில் 3-4 இடங்களில் இந்த மிஷின்ஸ் வச்சுருக்காங்க. அந்த மிஷினில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணியும் நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா லட்டுவோ அல்லது ஆதார் கார்டுக்கான லட்டுவோ வாங்கிக்கலாம். இந்த மிஷினில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ண பிறகு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் என்பது அந்த மிஷின்லேயே டிஸ்பிளே ஆகும். அதற்கு கீழே ஒரு QR கோடும் டிஸ்பிளே ஆகும். அது நீங்கள் உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய UPI அக்கௌண்ட் ஓப்பன் செய்து அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் UPI மூலமாகவே பேமெண்ட் செஞ்சுக்கலாம். அலிப்பிரி நடைபாதை வழியாக நடப்பதற்கு என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 5 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் இரவு 9:30 மணி. ஸ்ரீவாரிமெட்டு என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 6 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் மாலை 5:30 மணி. இந்த 2 நடைவழி பாதை வழியாக நீங்கள் நடந்து போகக்கூடிய சமயத்தில் 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை உங்களோட அழைச்சிட்டு போகிறீங்கன்னா மதியம் 2 மணியோடு என்ட்ரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதே போல் அலிப்பிரி நடைவழி பாதையில் மதியம் 2 மணி தொடங்கி இரவு 9:30 மணி வரைக்கும் தனியாக நடக்கிறதுக்கு அலோ பண்ணுறது கிடையாது. அதற்கு பதிலாக பக்தர்கள் 50 முதல் 70 பேர் சேர்ந்த பிறகு ஒரு குழுவாக தான் அலிப்பிரி நடைபாதை வழியாக நடக்கிறதுக்கு அலோ பண்ணுறாங்க. திருப்பதியிலிருந்து திருமலைக்கு போகிறதுக்கும் திருமலையிலிருந்து திருப்பதிக்கு வர்றதுக்கும் ஃபர்ஸ்ட் பஸ் அதிகாலை 3 மணிக்கும் கடைசி பஸ் இரவு 11:30 மணிக்கும் இருக்கும். அதே போல் நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் அல்லது உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ஸில் திருமலை மலைவழி பாதைகளில் போகிறதாக இருந்தால் அதிகாலை 3 மணிக்கு என்ட்ரி ஓப்பன் ஆகும். இரவு 11:45க்கு என்ட்ரி க்ளோஸ் ஆகிடும். நள்ளிரவு 12 மணி தொடங்கி அதிகாலை 3 மணி வரைக்கும் இந்த 2 மலைவழி பாதைகளுமே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எந்த வெஹிக்கிள் மூமெண்ட்ஸுக்கும் அலோ பண்ண மாட்டாங்க. TTD ரூம்ஸ் தினமுமே திருமலை மற்றும் திருப்பதியில் ஆஃப்லைனில் இஷ்யூ பண்ணுறாங்க. ஆஃப்லைனில் ரூம் புக் செய்வதற்கு எந்தவித தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கன் இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. ஆஃப்லைனில் ரூம் புக் செய்வதற்கு ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி கண்டிப்பாக இருக்கணும். 21 வயது அல்லது 21 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அவங்களுடைய ஆதார் கார்டோடு கியூவில் நின்று ரூம்ஸ் ஆஃப்லைனில் எடுத்துக்கலாம். 21 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடியவர்களினுடைய ஆதார் கார்டு ஆஃப்லைனில் ரூம் புக் செய்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. திருமலை மற்றும் திருப்பதியில் ரூம் புக் செய்வதற்கு மினிமம் 2 நபர்கள் அல்லது 2ற்கு மேற்பட்ட நபர்கள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ரூம் கொடுப்பாங்க. தனி ஒரு நபருக்கு திருமலை மற்றும் திருப்பதியில் TTD ரூம் கொடுப்பது கிடையாது. கீழ் திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் காலை 6 மணி தொடங்கியும்
திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் அதிகாலை 5 மணி தொடங்கியும் தினமுமே டிடிடி ரூம்ஸ் ஆஃப்லைனில் கொடுப்பாங்க. தனி ஒரு நபராக நீங்கள் போகிறீங்க, ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இடம் தேவைப்பட்டால் கீழ்த்திருப்பதியில் விஷ்ணு நிவாசம் மற்றும் ஸ்ரீனிவாசத்தில் ஃப்ரீ லாக்கர்ஸ் மற்றும் ஃப்ரீ டார்மெட்ரி ஹால் வசதிகள் இருக்குது. அங்கே ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதே போல் திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸ் பக்கத்தில் 4 பில்டிங்ஸ் ஃப்ரீ லாக்கர்ஸ் மற்றும் ஃப்ரீ டார்மெட்ரி ஹால் வசதிகளோடு இருக்குது. பிஎஸ்சி 1, 2, 3 மற்றும் 5 இந்த 4 இடங்கள்லையும் ஃப்ரீ லாக்கர்ஸ், டார்மெட்ரி ஹால்ஸ், ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஃப்ரீ லாக்கர்ஸ் எடுப்பதற்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி அவசியம். டார்மெட்ரி ஹாலில் தங்குவதற்கு எந்தவித ஐடி ப்ரூஃபும் தேவை கிடையாது. அடுத்த முக்கிய செய்தி, திருமலை மற்றும் திருப்பதியில் வாலண்டரி சேவா செய்வதற்கான ஜெனரல் ஸ்ரீவாரி சேவா, நவநீத சேவா மற்றும் பராக்கமணி சேவாவினுடைய புக்கிங்ஸ் இன்னைக்கு ஓப்பன் ஆகுது. இன்று ஜூலை 25ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு செப்டம்பர் மாதத்திற்கான திருமலா மற்றும் திருப்பதி லொகேஷனுக்கான ஜெனரல் ஸ்ரீவாரி சேவா புக்கிங்ஸும், திருமலா லொகேஷனில் நவநீத சேவா, பராக்கமணி சேவா மற்றும் குரூப் சூப்பர்வைசர் சேவாவுக்கான புக்கிங்ஸும் ஓப்பன் ஆகுது. பிரம்மோத்சவ நாட்களுக்கான ஜெனரல் ஸ்ரீவாரி சேவா புக்கிங்ஸ் தனியாக ஓப்பன் பண்ணுறாங்க. பிரம்மோத்சவ நாட்களான செப்டம்பர் 22ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 1ஆம் தேதி வரைக்கும் 10 நாட்களுக்கான ஸ்லாட்ஸ் ஜூலை 29ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த பிரம்மோத்சவ நாட்களுக்கான 10 நாட்கள் ஸ்லாட்டுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. 18 வயது தொடங்கி 50 வயது இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே இந்த பிரம்மோத்சவ நாட்களுக்கான 10 நாள் ஸ்லாட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்து பராக்கமணி சேவாக்ஸுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் டிடிடி கொடுத்துருக்காங்க. பொதுவாக நம்ம எந்த வாலண்டரி சேவா செய்தாலும் சேவா செய்து முடித்த பிறகு தான் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு அலோ பண்ணுவாங்க. பராக்கமணி சேவாவிற்காக செப்டம்பர் 26ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் புக் செய்யக்கூடியவங்களுக்கு மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் செப்டம்பர் 27ஆம் தேதி அலோ பண்ணுவாங்க என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. செப்டம்பர் 28ஆம் தேதி கருட வாகன சேவா இருக்கக்கூடிய காரணத்தினால, அதாவது பிரம்மோத்சவத்தினுடைய கருட வாகன சேவா இருக்கக்கூடிய காரணத்தினால செப்டம்பர் 28ஆம் தேதிக்கு பதிலாக செப்டம்பர் 27ஆம் தேதி பராக்கமணி சேவாக்ஸுக்கு மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு அலோ பண்ணுறாங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.